பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அதாவது இனாம் நிலத்தில் ஏற்படக்கூடிய வில்லங்கங்களை எப்படி சரி செய்வது அப்படின்னு அண்ணன் பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் 3 பாகங்கள் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம முதல் பாகத்தை வெளியிட்டு நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி அதோட தொடர்ச்சி, அதாவது 2ஆம் பாகத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சந்தேகங்கள் ஏதாவது இருக்கும் அப்படின்னா பரஞ்சோதி பாண்டியன் அப்படின்னு சொல்லி தனி யூடியூப்பே அண்ணன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் அண்ணன் தொடர்பு எண்ணு மற்ற விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்கேன். உறவுகள் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ கிடையாது, காஸ்ட்டு தான். ஸோ அதை மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இது ஒரு தகவலுக்காக நான் உங்களுக்கு வெளியிடுகிறேன். அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ இனாம் நிலம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு அறிவுபூர்வமான சார்ந்த தகவல்களை இந்த காணொலி மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ அந்த ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே நான் இந்த காணொலி வெளியிடுகிறேன். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டீலிங் இருக்கும் போல், அதனால் அண்ணன் அவர் வெளியிட சொல்லி இவங்க வெளியிட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிலாம் அந்த தாட்டெல்லாம் உங்களுக்கு வரவே வேண்டாம். ஆல்ரெடி ஒரு பொதுநல நோக்கத்திற்காக நம்ம சேனல் இவ்வளோ காலமாக செயல்படுது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதை தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே இருப்போம். அண்ணன் அவர்கள் அவங்க ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி, அதனால் அவங்க ரியலைசேட் பண்ணக்கூடிய அவங்க ஒரு ரூல் படி அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அது அவங்க தொழில். ஸோ அதை அவங்க அப்படி தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்கள்ட்டேருந்து நமக்கு ஏதாவது நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் காஸ்ட்டு செலுத்தி உங்களோட நில சிக்கல்களை தீர்த்து கொள்ளணும்னு நினச்சா கூட தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம்னா அண்ணனை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு 5 விதமான புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். ஸோ அந்த புஸ்தகங்கள் ஒரு எளிமையான நடைமுறையில் அந்த புஸ்தகங்கள் இருக்குது. நிலம் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி பாகம் 1, பாகம் 2, 5 வரைக்கும் எழுதியிருக்காரு அண்ணன். அந்த புத்தகங்கள்லாம் நீங்கள் வேணும்னா வாங்கி படிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய தகவல்களை, நிலம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் ஒரு அறிவுபூர்வமான தகவல். ஸோ அதுக்காக உங்களுக்கு நான் இந்த காணொலியில் சொல்லிக்க நான் விரும்புகிறேன். இன்றைக்கி பாகம் 2 தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம். 3 பாகம் அடுத்த ஒரு சில நாட்களில் நம்ம வெளியிடுவோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த லட்சுமிகாந்தன் கேட்டாரு, எங்க கால வரையறை சட்டம் அவர்களுக்கு பொருந்தாதா, இந்து சமய அறநிலையத்துறைக்கும் வக்போர்டுக்கும் பொருந்தாதானா? நான் பொருந்தாதுன்னு அப்படின்னு சொன்னேன். இந்து சமய அறநிலையத்துறை சட்டம், அறக்கட்டளை சட்டம் 1959 பிரிவு 109 கீழே அவர்களுக்கு இந்த காலாவதி தோஷம் பொருந்தாது அப்படின்னு அவங்க அதற்கு விலக்கு வச்சிருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்றேன். அப்போ இந்த கால வரையறை சட்டத்தை இந்த HRNC சட்டம் ஓவர் ரைட் பண்ணுதுன்னு நீங்கள் அந்த சட்டத்தை புரிந்து கொண்டு தான் நாம் செயல்பட வேண்டும். அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்பொழுது வேணாலும் கேட்கலாம். இது என்னன்னா அநியாயமாக இருக்குது. அவர்கள் எப்பொழுது வேண்டுமானால் கேட்கலாம் என்று சொன்னால், நாங்கள் இவ்வளோ வருஷம் நம்பி இருந்துட்டோமே, இப்போ திடீரென்று இது கோயிலுடைய இடம் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வது அப்படின்னும் போது நான் சொன்னேன், அண்ணே, இப்போ உங்களுடைய திருப்பரங்குன்ற கிராமம் சர்வே நம்பர் 114(1)C சுப்பிரமணிய சுவாமி கோயில் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற கோயிலுக்கு சாமிக்கு பேரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கடவுள்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும்னா, கடவுள்களை பொறுத்த வரைக்கும் கடவுள்களால் நேரடியாக இயங்க முடியாது. அவர்கள் பேரில் எந்த சொத்து இருந்தாலும் அவர்கள் நேரடியாக போய் விவசாயம் பண்ண முடியாது, அவங்க நேரடியாக போய் பட்டா மாற்றிக்க முடியாது, அவங்க நேரடியாக பத்திரம் போட்டுக்க முடியாது, அவங்க நேரடியாக போய் எந்த ஒரு வேலையும் அவர்கள் செய்து கொள்ள முடியாது. அதனால சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு வீட்டில் ஒரு 18 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா அவன் சொத்து சம்பந்தமாக எந்த காரியங்களையும் செய்ய முடியாது. அவனே போய் எதையும் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு கொள்ள முடியாது. பிறருடைய துணை தேவை அல்லவா? அதுபோல ஊருக்கே, இந்த உலகத்துக்கே, இந்த பிரபஞ்சத்துக்கே கடவுளாக இருந்தாலும் சட்டத்தில் அவர் ஒரு மைனரு. சட்டத்தில் அவர் ஒரு மைனரு. அவர் மைனராக பாவிக்கப்படுவதால் மைனர் சொத்துக்கு அவர் மைனர்லேருந்து மேஜர் ஆகிற வரைக்கும் கால வரையறை, காலாவதி தோஷம் அவரை கட்டுப்படுத்தாது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு லட்சுமிபதி கேட்டார். ஆமான, அவர் சட்டத்தின் பார்வையில் ஜன்மாதி ஜென்மத்துக்கும் அவர் ஒரு மைனர். நம்ம திருப்பரங்குன்றம் முருகர் யாரு? இப்போ அவர் கம்ப்ளீட்டாக மைனராக இருக்கிற வரைக்கும் அவருக்கு இந்த காலாவதி தோஷம், இந்த கால வரையறை சட்டம் அவருக்கு பொருந்தாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லணும்.
சொன்னதுக்கு பிறகு இந்த லட்சுமிகாந்தன் கேட்டார், என்ன ஈசி பொறுப்பு துறப்பாகி போச்சு, பத்திரம் இல்லா நிலை ஆகிப்போச்சு, காலாவதி தாசம் இத்தனை வருஷம் வந்து கேட்டால் அவர் மைனர்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் இத்தனை வருஷமாக இருக்கிறேனே எனக்கு எதிர்மறை சுவாதீனம் வராதா, அட்வர்ஸ் பொசஷன் வராதா, நான் அனுபவிச்சுட்டு இருக்கேனே அனுபவிச்சதுக்கே எனக்கு சொந்தம் வராதானா, மைனர் சொத்தை அனுபவிச்சா அட்வர்ஸ் பொசஷனும் வராது, அதனால எதிர்மறை சுவாதீனமும் வராது, அதுபோல் கடவுளுக்கு வந்து இங்கே மைனராக தான் இருப்பதுனால உங்களுக்கு அட்வர்ஸ் பொசஷனும் வராதுன்னு நான் சொன்ன உடனே கொஞ்சம் மனுஷன் கண் கலங்கி தான் போனார் அந்த லட்சுமிகாந்தன். அடுத்து திடீர்னு சுதாரிச்சுட்டு அவர் அடுத்த கேள்வி கேட்டார், நான் வந்து டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கியிருக்கேனே, டவுன் பிளானிங் அப்ரூவ்டு வாங்கியிருக்கேனே, பில்டிங் பிளான் அப்ரூவ்டு வாங்கியிருக்கேனே அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி அவர் சொன்னதுக்கு மறுபடியும் நான் என்ன சொன்னேன், அண்ணன் நீங்கள் அப்ரூவ்டு வாங்கியிருக்கலாம், அப்படி வாங்கியிருந்தாலும் அந்த அப்ரூவ்டில் நீங்கள் அப்ரூவ்டு கொடுத்தப்போ அவர் ஒரு அந்த அப்ரூவ்டு ஆர்டர்லையும் அல்லது அந்த வரைபடம் இருக்கு இல்லையா, அந்த வரைபட ஆர்டர்லையும் ஒரு வசனம் இருக்குண்ணே, அந்த வசனம் என்னன்னு தெரியுமாண்ணே, ஏன் அதை நீங்களே சொல்லிடுங்க நான் என்னத்தை பண்ணேன் அப்படின்னு அவர் கேட்க, அதுக்கப்புறம் நான் அதை பற்றி நான் சொன்னேன். அதாவது என்ன கண்டிஷன் எழுதியிருக்கோன்னா, அந்த அப்ரூவ்டு ஆவணத்திலேயோ அல்லது வரைபடத்திலேயோ நில உரிமம் குறித்து வழங்கப்பட்ட சான்றுகள் மற்றும் பரிசீலனைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் சரியானவை அல்ல என அறியப்பட்டால் அல்லது மனைப்பிரிவிற்கு தொழில்நுட்ப ஒப்புதல் வழங்கியதில் பாதிப்பு ஏற்படும் என்று சூழ்நிலை ஏற்படின் மனைப்பிரிவிற்கு வழங்கப்பட்ட தொழில்நுட்ப ஒப்புதல் எந்தவித முன்னறிவிப்புமின்றி நகர் ஊரமைப்பு ஆணையர் அவர்களால் ரத்து செய்யப்படும் என்று ஒரு குறிப்பு இருக்கேனே, அந்த குறிப்பை நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாண்ணே, சின்னதா ஏதோ எழுதியிருக்கு, ஆனா நான் இது வரைக்கும் போய் பார்த்ததில்லை, நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு தடையாகவும் மனக்குழப்பமாகவும் இருக்கிறது. இன்னொரு கேள்வி இருக்குதுண்ணே அப்படின்னு அவர் திடீர்னு இன்னொரு கேள்வியை கேட்குறாரு. அது என்ன கேள்வி அப்படின்னா, சார்பதிவாளர் இப்போ நான் விற்க போகும்போது மட்டும் கோயில் நிலம்னு சொல்றாங்க, அன்னைக்கு அவர் பார்த்து தடுத்துருக்கலாம் இல்லவா, நான் வாங்க போகும்போது மட்டும் அவர் அன்னைக்கு தடுத்துருக்கலாம் இல்லையா, இன்னைக்கு மட்டும் என்ன போய் கோயிலில் போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு, அன்னைக்கு சொல்லியிருக்கலாம் அல்லவா அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, சார்பதிவாளர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொடுப்பவர் யாரு, எழுதி வாங்குறவர் யாரு, கை நாட்டு சரியா இருக்கா, கையெழுத்து சரியா இருக்கா, அடையாளம் சரியா இருக்கான்னு பார்க்கலாமே தவிர அந்த சொத்துல அது எழுதி கொடுப்பவருக்கு உரிமை இருக்கா, அது யார் கோயிலுக்கு உரிமையானதா, கோயில் சொத்து இருக்கா அப்படின்னு அவரால் அன்னைக்கு டைட்டில் ஆராய்ந்தெல்லாம் பார்க்க அதிகாரம் கிடையாது. அவர் வந்து ஒரு ப்ரொசீஜர், அதாவது நடைமுறையை மட்டும்தான் ஆராய்வாரே தவிர ஒரு சொத்தினுடைய டைட்டிலை அவர் ஆராய மாட்டார். அதற்கு சொன்னதுக்கு அப்புறம் அப்ப இப்ப மட்டும் எனக்கு நோட்டீஸ் கொடுக்கிறாரு, அவர் வந்து அரசாங்கத்தினுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட வேண்டும், அரசு துறையினுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட வேண்டும். அதனால வந்து இப்போ இந்து சமய அறநிலையத்துறைக்காரங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற 114C சர்வே நம்பரை கோயிலலாம் அப்படின்னு சொல்லி இதை யாரும் பதியாதீங்க, பதிய வந்தா என்கிட்ட என்ஓசி வாங்குங்க அப்படின்னு இப்போ வந்து அரசு HRNC சமய நிறுவனத்தில் இருந்து இந்து சமய வந்து கொடுத்துருப்பதால அந்த இதை உங்ககிட்ட சொல்றாரே தவிர அவர் வந்து டைட்டில் பார்த்தலாம் அவர் சொல்லலையா, ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அன்னைக்கு கொடுக்கலையா, நான் வாங்கும் போது அன்னைக்கு நீங்க வாங்கும் போது அவங்க கொடுக்கல, 1983ஆம் ஆண்டு நீங்க வாங்கும் போது கொடுக்கல, அதனாலதான் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க, அதனால அவர் அதை சொல்றாரு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு மற்ற 1000 கேள்வி கேட்குறாரு. டிராஃபிக் போலீஸ்காரன் 2 வீலரில் போனால் எப்படியெல்லாம் மடக்கி கேள்வி கேட்பாரு, அது போல ரிஜிஸ்ட்ரார் வந்து 1000 கேள்வி கேட்குறாரு, அவர் 1000 கேள்வி கேட்பார். அந்த 1000 கேள்வியும் டைட்டில் சம்பந்தமாக இந்த நிலம் யாருக்கு உரிமை என்பது சம்பந்தமாக கண்டிப்பா இருக்காது லட்சுமிகாந்தன், கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அது வந்து நடைமுறை ஒன்லி ப்ரொசீஜோரியல் மட்டும்தான், பதிவு சம்பந்தப்பட்ட சர்க்குலரு பதிவு சம்பந்தப்பட்ட நடைமுறையை மட்டும்தான் அவர் கடைபிடிப்பாரே தவிர டைட்டிலை பற்றி அவர் கேட்பதற்கு சரியில்லைண்ணே
அப்படின்னு நான் சொன்னதுக்கு பிறகு அப்போ ஈசியும் பொறுப்பு துறப்பு, ரெஜிஸ்ட்ராரும் பொறுப்பு துறப்பு, பத்திரமும் பொறுப்பு துறப்பு செல்லாது, வாய்டா பினிஷியோ அப்படின்னு சொல்றீங்களே, அப்போ நான் பட்டா வச்சிருக்கேனே, என் பேர்ல பட்டா மாறி இருக்க, அது என்னன்னு அவரு கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், அண்ணன் பட்டா ஒரு பொசசரி ரெக்கார்டு, நில உடைமையை யார் கைப்பற்றில் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கான பதிவு தானே தவிர அது உரிமைக்கான ஆவணம் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பட்டா தவறுதலாக கொடுக்கப்பட்டா அது மேல்முறையீடு செய்து ரத்து செய்துக்கலாம். அதனால அது ஒரு நிரந்தர சாசனம்லாம் கிடையாது அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இப்போ நான் என்னென்னா செய்ய, என் சொத்துல என்னதான பிரச்சனை, நான் வாங்கும் பொழுது என்னுடைய சொத்துல பட்டா சரியா இருந்தது, ரெஜிஸ்ட்ரார் பத்திரம் பதிஞ்சாரு, அவர் ஈசி நான் ஒழுங்கா பார்த்தேன், வில்லங்க சான்று நான் பார்த்தேன், அனைத்தும் பார்த்தும் என்னால் இப்போ கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு கோயில் நிலமா இருக்குது, என்னால் கண்டுபிடிக்க முடியல. அன்னைக்கு இல்லாதது இன்னைக்கு எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் வாங்கும் பொழுது தரையை நல்லா பூசி உங்களுக்கு வித்துட்டாங்க, இது அடியில் இருக்குது, இது இப்போ வேர் பிடிச்சி தரையை உடச்சிக்கிட்டு வெளியே இப்போ வந்திருக்குது, அதனால இந்த பிரச்சனை என்று நான் இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் லட்சுமிகாந்த் அண்ணன் கொஞ்சம் அறிவு ரீதியாக கன்வின்ஸ் ஆகிட்டாரே தவிர தன்னுடைய உடல் ரீதியாக மன ரீதியாக அவர் இன்னும் கன்வின்ஸ் ஆகலை. முகத்தில் அந்த ஆதங்கம் அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது.